டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாடியில நெறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும்ல மேம். ஹார்மோனல் சேஞ்சஸ் அதெல்லாம். அதுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா மேம்? ஹார்மோனல் சேஞ்சஸோட நெறைய பேர் இப்ப வரது வந்து, நான் வந்து எப்படி நான் கம்பேக் குடுக்குறது? யூசுவலா பிரெக்னன்சில பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கும். ஹைப்பர் பிக்மென்டேஷன் இருக்கும். இல்ல ரொம்ப வெயிட் போட்டிருப்பாங்க. ட்ரைனஸ் ஸ்கின் இருக்கும். எஸ்பெஷலி இந்த அப்டமன்ல நெறைய அந்த மார்க்ஸ், அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். கேட்க வரது எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில இது சரியாகும்? ஸோ பிகாஸ் மெனி பீப்பிள் இப்போ நவடேஸ் தே ஆர் வெரி ஆன்ஷியஸ் டு கம் பேக் டு நார்மல். ஸோ இதுவுமே ஒவ்வொருத்தரோட உடம்ப பொறுத்து தான் இருக்குது. சில பேர்த்துக்கு 6 வீக்ஸ்லேயே நார்மல் வெயிட்டுக்கு வருவாங்க. சில பேருக்கு 6 மந்த்ஸ் ஆகும். சில பேருக்கு 1 இயர் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பாடி கண்டிஷன். அவங்களோட வெயிட் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரெக்னன்சியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்திருக்கா இல்லையா, அவங்க எப்படிப்பட்ட ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணுறாங்க, அதை பொறுத்து இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறதுன்னா, ஆக்டிவிட்டீஸ் அதாவது நார்மல் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப சீக்கிரமாகவே ரெஸ்யூம் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து எங்களால் முடியும் நிறைய பேர் ரெஸ்யூம் பண்ணுறாங்க. பட் லேட்டர் தே ஆர் கெட்டிங் பேக் பெயின், ஹெர்னியா அந்த மாதிரி வந்து அப்புறம் டிஸ்க் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ அவங்கவுங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கைனகாலஜிஸ்ட்டை கேட்டு கரெக்டான டைமில் ரெஸ்யூம் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணி இது பண்ணாங்கன்னா தே வில் பி கம்மிங் பேக் டு நார்மல் ஈஸிலி.